அப்ப அவன் ட்ரௌசர்ஸ தலையணை மாதிரி பயன்படுத்தி இருக்கான். பாதி ராத்திரியில முடிச்சு பார்த்தா அவன் தலை மாட்டல கரடி ஒண்ணு அந்த ஆப்பிள் எடுக்கிறதுக்கு அவன் ட்ரௌசர்ஸ கிழிச்சிருக்கு. ஆனா அவனுக்கு அதிர்ஷ்டம். இது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத காட்டுது. சமைக்கும் போதும் மீதியாகி போன சாப்பாட்டை தூங்குறதுக்கு முன்னால சரியானபடி அதை தூர எரியறதுலயும் நாம ரொம்ப கவனமா இருந்தாகணும். இப்ப இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமா வாயில எச்சில் ஊற இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப ருசிக்க வேண்டியதுதான். இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. இதை இந்த நெருப்புல வாட்டினது ரொம்பவும் பிரமாதமாகவும் பாபக்யூல இருந்து நேரம் வந்த மாதிரியும் இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் தடவையாக இப்போது வயிறு நிறைந்திருப்பதால் சற்றே இந்த இடத்தின் கம்பீரத்தையும் அதன் ஆச்சரியத்தையும் ரசித்துக் கொண்டே இங்கே இருந்து வெளியேற அடுத்த கட்டத்தை பற்றி திட்டமிட ஆரம்பித்திருக்கிறேன். இது நம்பவே முடியாத ஒரு அழகான ராத்திரின்னு தான் சொல்லணும். வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியுது. பொலாரிஸ்ங்கிற வடக்கு நட்சத்திரம் அதோ அங்க தெரியுது. இது பிரகாசமான நட்சத்திரம் கிடையாது, ஆனா இதுதான் வானத்துல ரொம்ப நிலையா இருக்கிற நட்சத்திரம். இதை வச்சு நம்ம திசையை தெரிஞ்சுக்கலாம். இது நகராது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அந்த நட்சத்திரத்தை நான் அடையாளம் வச்சுக்க போறேன். அப்போ காலையில எழுந்த உடனேயே எந்த பக்கமா நான் பயணிக்கணும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். இது கிழக்கு, தெற்கு. அப்புறம் நான் நாளைக்கு போக வேண்டிய திசை மேற்கு. அந்த பயணம் இந்த மலைகளில் உள்ள மிக ஆபத்தான இடங்களுக்கு என்னை கொண்டு செல்ல போகிறது.